நான் ஒரு ஃபிட்னஸ் கோச், கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். சொந்த ஜிம்மும் இருக்கு. பெண்களுக்கு எப்போவாவது வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இல்லை ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் கொஞ்சம் செய்யுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வேண்டாம், ஏதாவது குரூப் ஆக்டிவிட்டி செய்ய வைங்க, கைண்ட் ஆஃப் யோகா சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு உங்களை மாதிரி பைசெப்ஸ் வர முடியாது தான், ஆனாலும் நல்ல பைசெப்ஸ் வர முடியும். அப்படி வந்தால் அவங்க பாய் ஃப்ரெண்டு நிலைமையை பார்க்கணும். நாளே நாளில் ஓடிடுவான். ஆக்டிவாகவே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. என்ன இப்படி பண்ணுற, இப்படியெல்லாம் செஞ்சால் தோல் அகலமாக போயிடும். ஆண் பெண் எல்லாருக்குமே தோல் அகலமாக தானங்க இருக்கணும். நான் யார்? நான் ஒரு பெண், ஒரு பெண்மணி. அவளுக்கு இந்த சமுதாயம் என்ன ரோல் கொடுத்துருக்கு? பார்க்க அழகா இருக்கணும், அப்பதான் நல்ல இடத்துல திருமணம் நடக்கும். சினிமா பாட்டு கத்து கொடுத்தது இஞ்சி இடுப்பழகி, மஞ்ச சிவப்பழகி. அவ புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இடுப்பு சிறுத்து இருக்கணும். அதனால இடுப்பை குறைக்க என்னவெல்லாமோ பண்றா. குண்டக்க மண்டக்க ஏதோ பண்ணி இடுப்புல சதை போடாம பாத்துக்கிறா. பெண்ணுக்கு அவளுடைய உடல் உறுதியா இருக்கணுங்கிற ரோலே வழங்கப்படல. குறைஞ்சபட்சம் சண்டை போடலாம், கனமான பொருட்களை தூக்கி வைக்கலாம். இந்த வேலைகளை சமூகம் அவளுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த சமூகம் சொன்ன விஷயங்களை அவ கேள்வி கேட்காம, எதிர்ப்பு காட்டாம ரொம்ப ஆழமா உள்வாங்கிட்டா. புரட்சியெல்லாம் வெகு தூரம். முதல்ல அவ கேள்வியே கேட்கல.